அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 1. மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு என்ன காண்பித்துக் கொடுக்கிறாள்? நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிற அந்த வாக்கியத்தை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் திருப்பாவையின் முதல் பாசுரம். இந்த பாசுரத்தில் தான் நோன்பு நோற்கப் போகிறோம் என்பதை அவள் சொல்கிறாள். மார்கழி தொடங்கிவிட்டது, நாம் நோன்பு நோற்கப் போகிறோம் என்று சொல்கிறாள். அடுத்த பாசுரத்தில் தான் அந்த நோன்பை எப்படி நோற்கப் போகிறோம் என்பதையும் சொல்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது முதல் பாசுரத்திலேயே அவள் சொல்லும் விஷயத்தை கவனிக்க வேண்டும். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நோன்பை முடித்த பலனை அவள் இப்பொழுதே சொல்லிவிட்டாள். இதற்கு நமது முன்னோர்கள் என்ன வியாக்கியானம் கூறுகிறார்கள் என்றால், திருப்பாவையை வேதம் என்று சொல்வார்கள். 4 வேதத்தையும் நாம் மிகவும் 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 கஷ்டப்பட்டு படித்து புரிந்து கொள்ள முடியாததையெல்லாம் கஷ்டப்பட்டு புரிந்து கொண்டு என்ன தெளிகிறோமோ அந்த விஷயத்தை ஆண்டாள் இந்த முதல் பாசுரத்தில் மிக மிக எளிமையாக யாருக்கும் புரியும் வண்ணம் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறிவிட்டார்கள் என்று கூறுவார்கள். இதில் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் விஷயம் நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது எதற்கும் செய்துதான் பார்ப்போம் என்று இல்லாமல், இந்த விஷயத்தை நான் இப்படி தொடங்குகிறேன், எனக்கு இதற்கான பலன் நிச்சயமாக கிட்டும், நாராயணன் நமக்குத்தான் கண்டிப்பாக பறையை தருவான் என்று அவள் கூறுகின்ற இந்த நம்பிக்கையை தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். நாராயணனே நமக்கே என்று அவள் அடுத்தடுத்து 2 ஏகாரங்களை உபயோகிக்கும் அந்த விதம், ஆண்டாள் அந்த ஏகாரங்களை உபயோகிக்கும் விதம் ஆண்டாளை ஏகார பிரியை என்று நமது முன்னோர்கள் கூறுவார்கள். இங்கு நாராயணனே நமக்கே என்று சொல்கிறாள் இல்லையா? பிறகு அம்பரமே தண்ணீரே சோரே என்று சொல்ல போகிறாள். பிறகு கோல விளக்கே கொடியே விதானமே என்று தனக்கு வேண்டும் என்ற விஷயங்களெல்லாம் பட்டியலிடுகிறாள் இல்லையா? அங்கே சொல்ல போகிறாள். பிறகு சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே என்று தனக்கு என்னவெல்லாம் சன்மானம் கிடைத்தது என்று சொல்கிறாள் இல்லையா? அங்கே ஏகாரங்கள் சொல்ல போகிறாள். எத்தனை ஏகாரங்கள்! ஏகாரங்கள் என்பதே நம்பிக்கை. இப்படி நாராயணனே என்று சொல்வது நம்பிக்கையின் வெளிப்பாடல்லவா? சந்தேகம் இருப்பவர்களுக்குத்தான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்றெல்லாம் தோன்றும். அவளுக்கு தான் எந்த சந்தேகமுமே இல்லையே. அதனால் அவள் ஏகாரங்கள், எல்லா இடத்திலும் ஏகாரங்கள் தான் சொல்கிறாள். அவள் ஏகார பிரியையே தான். அப்பொழுது இங்கு நாராயணனே நமக்கே என்று அவள் சொல்கிற விஷயத்தில் எத்தனை நம்பிக்கையை முதல் பாசுரத்தில் வைத்திருக்கிறாள் என்று நாம் கவனிக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், மிக மிக நுண்மையான ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய பேருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும். பெருமாள் எல்லாம் வல்லவர், அவர் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இருக்காது. ஆனால் நமக்கே என்று ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? அங்குதான் அவர்களுக்கு எல்லா சந்தேகமும் இருக்கும். எல்லா சந்தேகமும், நமக்கு எப்பொழுதுமே சந்தேகம்தான், எல்லாவற்றிலும் சந்தேகம்தான். நமக்கே தெரியும். பிரேமி அண்ணா கூறும்பொழுது கூறுவார், நமக்கு எந்த அளவுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது என்றால், உட்கார்ந்திருக்கிறோமா என்று அந்த அளவிற்கு சந்தேகப்படுவோம் என்று கூறுவார். அதுபோல் எல்லாவற்றிலும் சந்தேகம். சாதாரண விஷயம், கரண்ட் போய்விட்டதென்றால் எப்பொழுது வருமோ வராதோ என்று அந்த சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து, என் பிள்ளை நாளை நான் சொல்வதை கேட்பானோ கேட்க மாட்டானோ, என்னை பார்த்து கொள்வானோ பார்த்து கொள்ள மாட்டானோ, பிறகு பெரிய பெரிய விஷயங்கள், உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது, ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது, அல்லது பணக்கஷ்டம் வந்து விட்டது, உடம்பு சரியாகுமோ சரியாகாதோ, இப்படியே இருந்து விடுவோமோ, பணக்கஷ்டம் தீருமோ தீராதோ, எனக்கு நல்ல நிலை ஏற்படுமோ ஏற்படாதோ என்று எத்தனை சந்தேகங்கள் நமது வாழ்வில். அதனால் நமக்கு
நாராயணனே என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நமக்கே என்பதில் அந்த ஐயம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அவர்கள் அதற்கு கூறும் ஒரு விஷயம் என்னவென்றால், நான் இவ்வளவு கடவுளை நான் வழிபடுகிறேன் இல்லையா, நான் பெருமாளை சேவித்து கொண்டே தான் இருக்கிறேன், அதையும் மீறி எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்டதென்றால் எல்லாம் நான் செய்த பாவம், என்னுடைய கர்மா, என்னுடைய தலையெழுத்து. நான் ஏதோ ஒன்று செய்து விட்டேன், அதனால் எனக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து விட்டார், அதனால் கடவுள் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்று தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள். ஒரு பக்தன் பெருமாள் கருணை மிக்கவர்தான், ஆனால் அந்த கருணைக்கு நான் பாத்திரம் இல்லை என்று ஒரு பக்தன் கூறக்கூடாது. ஒரு பக்தனுக்கு அந்த ஒரு சந்தேகம் வரவே கூடாது. என்னுடைய தலையெழுத்து நான் கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு வார்த்தை பக்தனுடைய வாயிலிருந்து வரலாமா? அதைத்தான் ஆண்டாள் இங்கு நமக்கு காண்பிக்கிறாள். நாராயணனே நமக்கே என்று. அந்த நமக்கே என்பதில் அவளுக்கு எந்த ஐயமுமே இல்லை. நாம் பின்னால் சொல்ல போகிறாள், ஆண்டாளே சொல்ல போகிறாள், சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று சொல்ல போகிறாள். அறிவில்லாத பிள்ளைகளும் என்று தன்னைத்தானே சொல்ல போகிறாள். அவளுக்கு நன்றாக தெரியும். ஆண்டாளே அப்படி சொல்லிக் கொள்கிறாள், தன்னை அப்படி சொல்லிக் கொள்கிறாள் என்றால் நாமெல்லாம் எந்த மாத்திரம்? எத்தனை தவறுகள் செய்கிறோம், எத்தனை பாவங்கள் செய்கிறோம். பாவங்களுக்கோ தவறுகளுக்கோ எந்த குறைச்சலுமே இல்லை. அப்பொழுது எல்லா பாவங்களும் செய்யலாமா, தவறுகளை செய்யலாமா, செய்துவிட்டு என்னை பெருமாள் காப்பாற்றுவார் என்று சொல்லலாமா என்றால், எவ்வளவு பாவங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நான் சொல்ல வரவில்லை. தவறுகள் தெரியாமல் செய்கிறோம், ஆனால் அதை உணர வேண்டும், திருந்த வேண்டும். நம்மை கடவுள் காப்பாற்றுவான், மன்னிப்பான், மன்னித்து நம்மளுக்கு அருள் செய்வான் என்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். ஆண்டாளே பிறகு சொல்ல போகிறாள், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என்று சொல்ல போகிறாள். பக்தி ஏற்பட ஏற்பட நாம் தவறு செய்வது குறையும் என்பதை நாமே நம்ப வேண்டும். அதனால்தான் அவள் சொல்கிறாள் இல்லையா, தன்னுடைய வேண்டுதலாக அதையே வைக்கிறாள். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என்று சொல்ல போகிறாள். அந்த பக்தி வர வர நம்முடைய தவறுகள் தானே குறையும். அதனுடைய வெளிப்பாடுதான் அவள் நமக்கே என்று கூறுவது. அதனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்மை நொந்து கொள்ளக்கூடாது. நான் நோன்பு நோக்கப் போகிறேன், பிறகு எனக்கு கருணை கிடைத்தாலும் கிடைக்கும் என்றெல்லாம் கிடையாது. நாராயணனே நமக்கே பறை தருவான், பறையை தந்து விடுவான். சரி, நாராயணன் நமக்கு பறை தரப்போகிறான், பிறகு நோன்பையே நோக்க வேண்டும் என்றால் அங்குதான் ஒரு அழகான விஷயம். நாராயணன் நமக்கு பறை தருவது அது கண்டிப்பாக நடக்கப் போகும் ஒரு விஷயம். அதில் ஆண்டாளுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. அப்பொழுது நோன்பு நோற்பான் என்றால், நோன்பு நோற்பது ஆண்டாளுடைய கடமை அல்ல, அது அவளுடைய ஸ்வபாவம். கிருஷ்ணனை எண்ணிக்கொண்டே இருப்பது, கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் செய்வது, பஜனை செய்வது என்பது ஸ்வபாவம் அவளுக்கு. எப்படி ஒரு பூவுக்கு அதனுடைய வாசம் ஸ்வபாவமோ, அதுபோல் ஆண்டாளுக்கு கிருஷ்ண பக்தி என்பது ஸ்வபாவம். அதனால் பறை கிடைக்கப் போகிறது என்னமோ கிடைக்கப் போவதுதான். ஆனால் அந்த நோன்பை அவள் தன்னுடைய சுபாவமாக நோக்கிறாள். அதனால் ஒரு பக்தன் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுபாவமாகவே நாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுபாவமாகவே பக்தி என்பது இருக்க வேண்டும். நாராயணன் பறை தருவதுதான், நாராயணன் காப்பாற்றப் போவதுதான். அந்த நம்பிக்கையே நமக்கு இங்கு வேண்டியது என்பதை தான் ஆண்டாள் முதல் பாசுரத்தில் சொல்கிறாள். முன்னமே சொன்னது போல எல்லா வேதங்களிலும் மறைத்து சொல்லப்பட்டது, மிகவும் கஷ்டப்பட்டு நாம் புரிந்து கொண்டு தெளிய வேண்டிய விஷயத்தை முதல் பாசுரத்தில் எளிமையாக தெள்ள தெளிவாக மறைத்து சொல்லாமல், சொன்னது போல் சொல்லாமல் எல்லாம் இல்லாமல் மிக மிக தெளிவாக நாராயணனே நமக்கே என்று முதல் பாசுரத்தில் அவள் அறுதியிட்டிருப்பது அவ்வளவு அருமை. அதனால் இந்த முதல் பாசுரத்தில் நாம் தெளிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றிலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பெருமாளிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் நம் குற்றங்களை மன்னிப்பான், அவனுடைய கிருபைக்கு நம்மை பாத்திரமாக்குவான். நம்முடைய நம்பிக்கையை கொண்டு போய் நம்முடைய கர்மா, நம்முடைய தலையெழுத்து, நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்று அங்கே கொண்டு போய் வைக்காமல் நம்முடைய நம்பிக்கையை நாராயணனிடத்தில் வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் ஆண்டாள் இங்கு நமக்கு மிக மிக அழகாக, மிக மிக தெளிவாக, மிக மிக யாருக்குமே புரியும் வண்ணம் அழகாக சொல்லியிருக்கிறார். அதனால் முதல் பாசுரத்தை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்பிக்கை. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.